பனை மரங்களின் அற்புத வாழ்க்கை. வெதுவெதுப்பான காற்று வீசும் வெப்பமண்டல பகுதிகளில், முடிவில்லாத பாலைவனங்களில், ஓயாத அலைகள் மோதும் கடற்கரைகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களின் வாழ்வின் இன்றியமையாத ஒரு அங்கமாக ஒரு மரக்குடும்பம் கோலோச்சிக் கொண்டிருக்கிறது. உயரமாகவும் மெலிதாகவும் உறுதியாகவும் அவைதான் பனைமரங்கள். காலமும் சூழலும் வடிவமைத்த அமைதியான பிரம்மாண்டங்கள். பனைமரங்கள் வெறும் கடற்கரை மரங்கள் அல்ல, அவற்றின் உண்மையான கதை மிகவும் பெரியது. அனைவருக்கும் வணக்கம். லெட் நேச்சர் லிவிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் பனைமரங்களின் அற்புத உலகத்தை பற்றியும், பனைமரங்கள் இல்லாது போனால் இயற்கை எவ்வாறு கடுமையாக பாதிப்படையும் என்பது குறித்தும் பார்க்கலாம். பனைமரம் உண்மையில் மரம்தானா? பனைமரம் மரம் போல தோன்றினாலும் உண்மையில் அது ஒரு செடி வகைதான். இது அரகேசியா, அதாவது பனை குடும்பம் என்கிற செடி வகையை சேர்ந்தது. இந்த உலகில் 2500க்கும் அதிகமான பனை இனங்கள் உள்ளன. இவை மூங்கில், புல் போன்றவையே தவிர வேப்பமரம், ஆலமரம் போன்ற மர வகைகள் அல்ல. மரங்களுக்கு இருப்பது போல பனை மரங்களில் வளர்ச்சி வளையங்கள், அதாவது growth rings இருக்காது. அவற்றின் தண்டு மரம் போல் இல்லாமல் நார் போன்று இருக்கும். பனைமரங்கள் மேலே உள்ள ஒற்றை புள்ளியில் வளரும். அந்த புள்ளி சேதமடைந்தால் மரம் முற்றிலுமாய் அழிந்துவிடும். ஆனாலும் பனைமரங்கள் சூறாவளி, வெள்ளம், கடும் பஞ்சம் எல்லாவற்றையும் தாங்கக்கூடியது. ஏன், பல பனைமர வகைகள் நெருப்பையும் தாங்கக்கூடியவை. பனைமரங்களை காற்றோடு போராட இயற்கை அமைக்கவில்லை. மாறாக காற்றுக்கு வளைந்து கொடுத்து தப்பிக்கும் வண்ணம் வடிவமைத்திருக்கிறது. சில பனை மரங்கள் மிகவும் உயரமாக வளர்கின்றன. சில சிறியதாக புதர் அளவில் இருக்கின்றன. சில வறண்ட பாலைவனங்களில் வளர்கின்றன. சில வெள்ளக்காடான சதுப்பு நிலங்களிலும் பிழைத்திருக்கின்றன. இத்தகைய தன்மைகளால் தான் பனைமரங்கள் பல்வேறு வகையான இடங்களிலும் காணப்படுகின்றன. பனைமரங்கள் மிகுந்த தனித்துவம் வாய்ந்தவை. அவற்றின் வளைந்து கொடுக்கும் தண்டுகளால் சூறாவளியையும் வென்று விடுகின்றன. ஆழமாக இருக்கும் அவற்றின் வேர் அமைப்புகள் மோசமான மண் பிரதேசங்களிலும் தாக்குப்பிடிக்க உதவுகின்றன. இறகு அல்லது விசிறி வடிவ இலைகளால் அதிக அளவு சூரிய வெளிச்சத்தை உள்வாங்க முடிகிறது. உப்புத்தன்மையை சமாளிக்க முடிவதால் கடற்கரை ஓரங்களில் இவற்றால் செழிக்க முடிகிறது. பூமியின் மிகுந்த வெற்றிகரமான செடி குடும்பங்களில் பனை குடும்பமும் ஒன்று என்றே சொல்லலாம். டைனோசர் வாழ்ந்த காலத்திலிருந்தே பனை மரங்கள் இந்த பூமியில் இருக்கின்றன. சுமார் 9 கோடி ஆண்டுகளாக இந்த பூமியின் பல்வேறு பகுதிகளில் இவை வளர்ந்து வருகின்றன. கடற்கரைகள், மழைக்காடுகள், பாலைவனங்கள், அலையாத்தி காடுகள், சில மலைப்பகுதிகள் என பல இடங்களிலும் இவற்றை காணலாம். நம் முட்டி உயர பனைமரங்கள் முதல் மிகவும் நெடிதுயர்ந்த பனைமரங்கள் வரை பல்வேறு அளவுகளில் பனைமர இனங்கள் இருக்கின்றன. சுமார் 200 அடி வரை பனைமரங்கள் வளரும். மிக அரிதாக சில பனைமரங்கள் கிட்டத்தட்ட 230 அடி வரை வளர்ந்திருப்பதாக பதிவுகள் கூறுகின்றன. பனைமரங்களை ஒரு சிறு சூழலியல் அமைப்பு என்றே சொல்லலாம். பனம்பழத்தை உண்ணும் பறவைகள் விதைகளை பரவச் செய்கின்றன. பூச்சிகள் பனைமர பூக்களில் மகரந்த சேர்க்கை செய்கின்றன. வௌவால்கள் பனைமர பொந்திலே ஓய்வெடுக்கின்றன. வறண்ட காலங்களில் குரங்குகள் உணவுக்காக பனம்பழத்தை சார்ந்திருக்கின்றன. நண்டுகளும் ஊர்வன வகைகளும் பனந்தோப்பின் நிழலில் ஒளிந்து கொள்கின்றன. பனைமரங்கள் செழித்திருக்கும் பகுதியில் வனவிலங்குகள் செழித்து வளரும். கிளி, கொக்கு, வௌவால், கரடி, யானை, நரி, காட்டுப்பன்றி உள்ளிட்ட விலங்குகள் பனம்பழத்தை உண்ணுகின்றன. கடற்கரை பகுதியில் இருக்கும் பனைமரங்களின் பழங்களை மீன்களும் உண்ணுகின்றன. காலம் காலமாக மனிதர்கள் பனைமரத்தினால் பல்வேறு பலன்களையும் அனுபவித்து வருகிறார்கள். ஆக பனைமரத்தை பல உயிர்களுக்கு கிடைத்த வரம் என்றே சொல்லலாம். பனைமரம் மனிதர்களுக்கு பல்வேறு வகைகளில் பயன்படுகிறது. உணவாக, எண்ணெயாக, மருத்துவமாக, தட்டு, விசிறி என்று பல்வேறு பொருட்களாக பல வகைகளிலும் மனிதனுக்கு பயன்படுகிறது. பனைமரத்தின் எந்த பகுதியும் வீணாவதில்லை. பேரிச்சம் பழத்தை தரும் பனைமர வகை
வறண்ட பாலைவன பகுதியில் மக்களுக்கு உயிரூட்டுகிறது. பல்வேறு நாகரீகங்களிலும் காலம் காலமாக பனை வெல்லம் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. பனைமரம் நம் காலத்தில் நம்முடன் வாழ்வது மட்டுமல்ல, நாம் வாழவும் உதவுகிறது. பனைமரங்கள் கடற்கரைகளை அற்புதமாய் பாதுகாக்கின்றன. அவற்றின் வளையும் தன்மை கொண்ட தண்டுகளும் பறந்து விரிந்திருக்கும் வேர்களும் மண்ணை கெட்டியாக பற்றி கொள்ளுகின்றன. மண் அரிப்பை தவிர்க்கின்றன. மேலும் பலத்த காற்றின் வேகத்தை குறைக்கின்றன. கரையோர பனைமரங்கள் கரையையும் பின்னால் உள்ள நிலங்களையும் பாதுகாக்கின்றன. கடுமையான சூழல்களை தாக்குப்பிடிக்கும் திறன் பனைமரங்களுக்கு உண்டு. சில வகை பனைமரங்கள் தங்களுடைய தண்டுகளில் மாதக்கணக்கில் தண்ணீர் சேமித்து வைத்துக்கொண்டு வறட்சி காலத்தில் பயன்படுத்திக் கொள்ளும். புயல்களை சமாளிக்க ஏற்றாற்போல் அவற்றின் இலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. சில வகையான பனைமரங்கள் 150 முதல் 200 வருடங்கள் வரை வாழும். அதற்கும் மேலும் வாழும். செங்குத்தான சரிவுகளிலும் கூட பல பனைமரங்கள் நேராக வளரும். இத்தகைய வலிமை வாய்ந்த பனை மரங்களும் கூட இன்று அழியும் அபாயத்தில் இருக்கின்றன. கிடைத்திருக்கும் தரவுகளின் அடிப்படையில் சுமார் 1000க்கும் அதிகமான பனைமர வகைகள் அழிவின் விளிம்பில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பனைமரங்களின் பல வகைகளும் இன்று அழியும் நிலையில் இருப்பதற்கான முக்கிய காரணங்கள் காடுகள் அழிப்பு, நகர்ப்புற விரிவாக்கங்கள், அதிக அளவு அறுவடை செய்யப்படுதல், காலநிலை மாற்றம், அந்நிய மண்ணிலிருந்து ஊடுருவும் பூச்சிகள். சிறிய தீவுகளின் பனை இனங்கள் முழுமையாக ஆய்வு செய்யப்படும் முன்பே மறைந்து கொண்டிருக்கின்றன. பனைமரங்களை காக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கடற்கரை மற்றும் மழைக்காடுகளை பாதுகாத்தல், உள்ளூர் பனைமர வகைகளை தடுத்தல் மற்றும் நடும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்தல், பொறுப்பான அறுவடை நடைமுறைகளை பின்பற்றுதல், பொறுப்புணர்வோடு செயல்படும் பனைமரம் சார்ந்த தொழில்களை ஆதரித்தல், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். பனைமரங்கள் பல்வேறு நாகரீகங்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் கண்டவை. நமக்கு உணவளித்தும் பாதுகாத்தும் பல லட்சம் ஆண்டுகளாக புயல்களை தாக்குப்பிடித்து காப்பாற்றியும் இருக்கின்றன. அவை சொல்லும் பாடம் என்ன? வலிமை என்பது எப்பொழுதும் எதிர்த்து நிற்பதில் இல்லை. சில சமயங்களில் சூழலுக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து தாக்குப்பிடித்தல் தான் உண்மையான வலிமை. பனைமரங்களை காப்போம், சூழல் சமநிலையை பாதுகாப்போம். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.